வந்தார்னு சொல்றது ஒன்று. என்னுடைய இனிய நண்பர் இலங்கை ஜெயராஜ் சொல்வார், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்வேன். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த உலகத்தில் என்னன்னா கிரிக்கெட். கிரிக்கெட் யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கிரிக்கெட்டுக்கும் கீதைக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது சார். கிரிக்கெட் நீங்க பாத்திருக்கீங்க, மைதானத்தில் ஒருத்தன் ஆடுறதுக்காக வரான். ஆடுறதுக்காக ஒருத்தன் வந்த உடனே அவனுக்கு பந்து போடுறதுக்காக ஒருத்தன் வரான். இது வரைக்கும் கரெக்ட், எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஒண்டிக்கு ஒண்டி, அதான் நியாயம். ஒருத்தன் ஆட வந்தான், ஒருத்தன் பந்து போட வந்தான். 10 பேர் ரவுண்டு கட்டினானே, இது என்ன நியாயம்? சுத்தி அந்த 10 பேர் எதுக்கு வந்தான்? ஒரே வார்த்தை, இவனை ஒழிக்கணும்னு வந்தான். ஃபீல்டிங்கிறதுலாம் நீங்க டீசென்டா சொல்ற வார்த்தை, நான் ஒத்துக்க மாட்டேன். இவனை ஒழிக்கணும்ன்ற ஐடியாவில் 10 பேர் வந்தான். இதுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை புரிஞ்சு போச்சா? என்ன, ஒருத்தன் வாழணும்னு புறப்பட்டா அவனை ஒழிக்கணும்னு 10 பேர் புறப்படுவான். இத்தனையும் தாண்டி தான் இந்த உலகத்துல வாழ முடியும்னா நீ கிரிக்கெட் சொல்ற கீதை. இது பெருசு இல்லை. இவனாவது ஒருத்தன் ஆட வந்தான், ஒருத்தன் பந்து போட வந்தான், 10 பேர் ஒழிக்க வந்தான். 10,000 பேர் அங்க எதுக்கு வந்தான்? 10,000 பேர் அங்க எதுக்கு வந்தான்? ஒரு வேலை வெட்டி இல்லை இருந்தா வருவாங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த 10,000 பேரும் என்னன்னா 4 அடிச்சாலும் 4 கத்துறான், அவுட்னாலும் அவுட் அப்படின்னு கத்துறான். கத்தணும்ன்ற முடிவோடு இருக்கிறான். எதுக்கு என்னெல்லாம் கிடையாது. 4நாலும் ஒரு சத்தம் தான், அவுட்னாலும் ஒரு சத்தம் தான். இந்த பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்கு, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் அது. என்ன, 4 அடிச்சாலும் கைதட்டி வாழ்த்துறான், அவுட்னாலும் கைதட்டி அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். இதுல நாம ஒண்ணு கத்துக்கணும். என்ன, நாம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மளை பத்தி 10 பேர் பேசுவான், தாழ்ந்தாலும் நம்மளை பத்தி 10 பேர் பேசுவான். ஏன்னா என்ன பேசினாலும் அதை பத்தி கவலையே படக்கூடாது. இது 2வது மெசேஜ். அதுல 3வது ஒரு மெசேஜ் இருக்கு. என்ன, சரி ஆட வந்தா, அவன் பந்து போட வந்தா, திடீர்னு இந்த 10,000 பிசாசு எந்திரிச்சு ஒரு கத்து கத்தம், அவுட் அவுட். அப்ப உண்மையிலேயே அவன் அவுட் இல்ல சார், இவன் அவுட்டே இல்ல. அப்போ அந்த சமயத்தில் இந்த டிவி கேமராவை அந்த கிரிக்கெட் பிளேயர் மூஞ்சில வச்சீங்கன்னா 1.5 லிட்டர் விளக்கெண்ணையை பிடிக்கலாம். ஏன்னா அவன் அவுட் இல்லேன்னு அவனுக்கு தெரியும். ஒரு பையன் நம்ப மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த அம்பையர் கொடுக்கிற வரையில அவன் அப்படியே சோர்ந்து போய் நிற்பான். இந்த 10,000 பிசாசும் அவங்க சொத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி அவுட் அவுட். கடைசியா அந்த அம்பையர் நாட் அவுட். அவன் ஒரே ஒரு ஆளு, நல்ல ஒருத்தருப்பான் அம்பையர்ல, ஒரே ஒரு ஆளு. அவன் நாட் அவுட்னு கொடுத்த உடனே இந்த 10,000 பிசாசு அப்படியே புஷ். என்ன உண்மை விளங்குச்சுன்னா, வெரி சிம்பிள். அதாவது நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க்த்னு சொல்ற 10,000 எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க். அம்பையர்ங்கிறவன் யாரு? ஒத்த ஆளு. நியூமரிக்கலா கணக்கு பார்த்தா 1, அது 10,000. ஒரே ஒரு உண்மை என்னன்னா, அசத்தியத்தின் குரல் எண்ணிக்கையில் வலிமையாக இருந்தாலும் சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலுக்கு முன்பாக அசத்தியம் ஒடுங்கி உட்கார்ந்து விடுகிறது. அசத்தியத்தினுடைய குரல் வலிமையா இருந்தா கூட சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலுக்கு முன்பு அது எடுபடாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை விட வலிமையான கவர்மெண்ட் உண்டா? ஆமா. மகாத்மா காந்தியை விட இந்த உலகத்துல எளிமையான ஒரு மனுஷன் உண்டா? இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆனா இவ்வளவு எளிமையான மனிதன் எப்படி அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சந்திக்க முடிஞ்சது, வீழ்த்த முடிஞ்சதுன்னா சத்தியத்தின் வலிமையினால் மட்டுமே அசத்தியத்தினுடைய ஆற்றலை அழித்து விட முடியும். இது எட்டர்னல் பிலாசபி. கடைசியா அவனு சொல்லி முடிச்சார். அதுக்குள்ளேயே நான் 3 சொன்ன 4வது ஒன்று இருக்கு. அதுல என்னன்னா, இவன் ஆட வந்தா, அவன் பந்து போட வந்தா, ஒழிக்கிறதுக்காக 10 பேர் வந்தான். 10 பேரும் அவசியமே கிடையாது. இவனை ஒழிக்கிறதுக்கு அந்த 10 பேரும் அவசியம் கிடையாது. யார் தெரியுமா? இவன் கூட ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் போதும். ஏன், ஓடப்படாத நேரத்தில் ஓடி இவனை உள்ள இழுத்து விட்டு அப்புறம் அவன் சேஃபா மறுபடியும் அவன் நின்னுக்குவான். இவன் செத்தான். இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில என்ன புரிஞ்சது? எப்போதும் எதிரிகள் தான் நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதில்லை. பல சமயத்தில் நம்மவர்களே நம்மை வீழ்த்தி விடுவார்கள். அப்படிங்கிற மிகப்பெரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்கலாம். எல்லாத்தோட என்ன முக்கியம் தெரியுங்களா? ஒவ்வொரு பாலும் இவன் அவுட் ஆக்கணும் தான் வந்தது. ஒவ்வொரு பாலும் இவன் அவுட் ஆக்கணும் தான் வந்தது. அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணதாலதான் இவன் செஞ்சுரியை அடிச்சான். உங்களை வீழ்த்துவதற்காக உலகம் ஒவ்வொரு பந்தை எரிகிற போதும் அதை உங்கள் செஞ்சுரிக்கான பந்து என்று நீங்கள் பயன்படுத்துகிற போது உங்களை இந்த உலகத்தில் வேறு யாராலும் வெல்ல முடியாது. இதுதான் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம். எனவே ஆனந்தமாக இருங்கள்,
வாழ்க்கையின் நிஜங்களை நிஜங்களாகவே சந்தியுங்கள். எதிர்த்தரப்பை பற்றி கவலைப்படாதீர்கள். நாம் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருப்பதுதான் பூரணமான ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய விருப்பப்படி இன்னொருவர் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள். யாரையும் அடிமைப்படுத்தாதீர்கள். யாருக்கும் அடிமையாக இராதீர்கள். இதுதான் வாழ்க்கையின் மிக உன்னதமான வாழ்வியல் முறை என்பதை சொல்லி, இப்படி ஒரு சிறப்பை இத்தனை நல்ல ரசிகர்கள் முன்பு எனக்கு வழங்கியமைக்காக நகைச்சுவை மன்றத்துக்கு என் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்து, என் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள், இனிய நண்பர் முரளி அவர்கள், போற்றுதலுக்குரிய பேராசிரியர் பாப்பையா அவர்கள், இப்படி உயர்ந்த சபையில் எனக்கு இந்த பெருமை கிடைத்தமை குறித்து என் தாய், என் தந்தை, என் பரம்பரை சார்பில் நன்றியும் வணக்கமும். நன்றி.